வணக்கம். நான் டாக்டர் குருபிரசாத், இருதய மருத்துவர், கிளினிகல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இப்போ இருதய நோய்கள் முக்கியமான சிம்டம்ஸ் எப்படி இருக்கலாம், என்னென்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படிங்கன்னா, முக்கியமானது இதில் நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மூச்சு திணறல், ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. அதுக்கு அடுத்தது படப்படப்பு, தலை சுத்தல். லாஸ்ட்டில் மேபி சில சிம்டம்ஸ் இருக்கலாம், கை கால் வீக்கம், இல்லை ஹேண்ட்ஸு, லிப்ஸ் அதெல்லாம் ப்ளூ கலராக வருது. இதில் முக்கியமானது ஹார்ட் அட்டாக், மார்படைப்பு சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ். அதோட கஷ்டம் எப்படி இருக்கலாங்கன்னா, நெஞ்சு வலி. நிறைய பேர் நெஞ்சு வலியோட நிறைய சம்சயமாக ஒரு பயத்தோடு இருப்பாங்க. சார், நெஞ்சு வலி வந்தாலே அது ஹார்ட் அட்டாக்கா, இது எவ்வளோ எமர்ஜென்சி, எப்படி தெரிஞ்சுக்கிறது? முக்கியமான விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஆன டயத்தில், நாங்கள் ஒரு பாரமான வேலை செய்யும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் வேகமாக நடக்கும்போது, படி ஏறும்போது, உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட் செஸ்டில் இல்லைன்னா சில டைம் கையால் வரும், ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு டைட் சென்சேஷன், பாரமான ஒரு மூச்சியோட ஒரு கஷ்டமான ஒரு சென்சேஷன் தெரியும். அதுதான் ஹார்ட் அட்டாக். உங்களால் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யும்போது, ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, நடக்கும்போது வர வலி, ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அந்த வலி ஹார்ட் அட்டாக் இருக்கலாம். சில டைம் கையால் வரும், சில டைம் பின்பக்கம் போயிடும். கேஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிற்று ஃபுல்லாக சாப்பிட்டு ஏப்பம் மாதிரி வர்றது கேஸ். ஸோ இது விதமாக ஹார்ட் அட்டாக்கு அது கேஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இன்னொரு பைட்டு. இது ரெண்டு விஷயமா கேட்டார் அவர். ஒன்று இது. செகண்ட் பரம்பரையாக வர நோய்கள் எப்படி தப்பிச்சுக்கிறது, எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக். அது ஓகே, கண்டிப்பாக. சில விஷயத்தில் ஹார்ட் அட்டாக்ஸ் பரம்பரையாகவே வரலாம். இதில் ரெண்டு விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒன்று ஹெரிடிட்டரி, அப்படின்னா நம்ம தாத்தா அப்பா இருந்து நம்ம கூட வருது, இது பரம்பரை, ஹெரிடிட்டரி. இன்னொன்று நம்மக்குள்ளேயே தானாகவே தயாராகிற ஒரு டிஃபெக்ட், மியூட்டேஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்ஸில் முக்கியமான ஒரு 10% ரிஸ்க் ஜீன்ஸ் மூலமாக வரும். அதனாலவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் ஹார்ட் எவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர். ஸோ ஹெரிடிட்டரி ரிஸ்க் 10% தான், முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மீதி 90% ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்குள்ளே இருக்கிற சுகரு, பிபி, ஹை கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் இல்லாத, வேலை இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், ஹை மென்டல் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேவையில்லாத சாப்பிட்றது, ஸோ லேக் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக்ஸ், இதுதான் 90% ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு முக்கியமான ரீசன். புரிஞ்சுக்கோங்க, வெறும் 10% தான் ஜெனட்டிக் இல்லைன்னா பரம்பரையாக வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்குன்னா, we cannot change our genes, ஜெனட்டிக்ஸ் அம்மா அப்பா மாற்ற முடியாது. பட் ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, இந்த 90% ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைஃப் ஸ்டைலோடையும் டயட்லவும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, சப்போஸ் விதவிதமான நோய்கள் இருந்தால், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி அதுக்கு தேவையான மாத்திரை, மருந்து, சிகிச்சை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு क्वेश्चन இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சித்தார்த் போகலாமா? ஓகே ஓகே, ரைட் ரைட், ஓகே. ஸோ உண்மையாலே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் வந்தப்புறம் அலோபதி விட்டுட்டு வேறே மெடிக்கல் ஃபெசிலிட்டி, வேறே பிரான்ச்சஸ் ஃபெசிலிட்டி, விதவிதமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது மெடிக்கல் ப்ராக்டிஸில். ஹோமியோபதி, அல்லோபதி, நேச்சுரோபதி, ஆயுர்வேதம், இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? பட் யூஸ்வலி நான் ஒரு அலோபதிக் டாக்டர். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஸ்பெஷாலிட்டி ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். எவிடன்ஸ் பேஸ்ட். எவிடன்ஸ் பேஸ்ட்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக் ரீசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷாலிட்டி. செகண்ட் கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ் அப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசினில் சில ரூல்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் ரீசர்ச் பண்ணி இந்த
ப்ராப்ளத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இது கொடுத்து தான் ஆகணும். கொடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன, ரிஸ்க் என்ன நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நான் வந்து ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிஸ்க் எவ்வளோ, பெனிஃபிட் எவ்வளோ, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ எனக்கு தெரியும் இதை பற்றி. அதே மாதிரி வேற ட்ரீட்மெண்ட் நான் காமெண்ட் பண்ணலை, பட் அதோட ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் என்ன, அதோட சயின்டிஃபிக் ப்ரூஃப் என்ன, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லதுன்றது என்னோட ஒப்பீனியன். தேங்க்யூ. இன்னொன்று கேட்குறேன் சார், அதாவது இப்போ வந்து ஒரு பர்சன் இப்போ கூடவே இருக்காங்க, இப்போ அவங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றது மற்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? சப்போஸ் அட்டெண்டர்ஸ் இப்போ பக்கத்தில் ஆளுங்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு, யாராவது வீட்டில், எனிவே எனி ஈவன் ஏன்னா ஒரு ட்ராவலில் இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் எப்படி வரலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் திங் பேஷண்ட் தான் சொல்லணும். இப்போ பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்ல முடியும், எனக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தொந்தரவு இருக்குது, ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பட் ரிமெம்பர் ஒன் திங், அட்டெண்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து மயக்கத்தில் நினைவில்லாமல் போயிடுறாரு, ஸோ கொஞ்சம் ஃபிட்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஆபத்து, ஃபிட்ஸ்னால் அது வந்து வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா, உயிர் கொள்கிற ஒரு விதமான துடிப்பு பிரச்சனை கூட ஃபிட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ மயக்கம் போட்டு வெளிலதையும், ஸோ பல்ஸு இது ரொம்ப ஸ்வெட்டிங், உடனே மேக்ஸிமம் என்ன ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ஸ்வெட்டிங் கேன் ஹேப்பன், பல்ஸ் பிபி ட்ராப் ஆகிடுச்சுன்னா. சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்தப்போ யூஸ்வலாக வந்து மயக்கம் போட்டு ஆள் வெளிந்துப்பார். செகண்ட் வந்து பல்ஸ் பிபி இல்லாமல் போயிடும், உடல் எல்லாம் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடும். ஸோ டிலே பண்ணாமல் இந்த பேஷண்ட்டுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இல்லைன்னா ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா டாக்டர் கிட்ட கொண்டு போகிறது நல்லது.